நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம்னாக்கா நமக்கு குழந்தை இங்கே இருக்கிறவங்க தான். அது ஒரு பிள்ளைங்கள தான் நம்ம பார்க்கணும். அவங்க தான் உங்களை பார்த்து நம்ம மழை அடிச்சு விழுந்துட்டா கூட அதுக்கு தான் முன்ன ஒரு நம்ம பெற்றதுங்க வராதுங்க. அதுங்களுக்கு யாரோ ஒரு ஃபோனுக்குன்னு சொல்லி தெரிஞ்சாதான் அதுங்க அப்புறம் வரும். இதுங்க முன்ன சேர்த்தாதான் இப்படி சேர்த்தாதான் அதுங்க வரும். உங்கள் வீடு எங்கே இருக்குது? எங்கள் வீடு மேட்டுக்குப்பம். அங்கே தான் அது வாடகை தான் சார் இருக்குங்க. 5000 வாடகை. 5000 வாடகை. தண்ணி காசு அந்த காசு இந்த காசுன்னு பிடுங்குறாங்க. இது வயசுன்னு போய் தான் நாங்கள் கட்டணும். அதோட எனக்கு வீட்டுக்காரங்கிறான் பாரு தண்ணி வண்டி. ஓ, அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். எனக்கு 3 பொட்டை பிள்ளைங்க அதையும் பார்க்கணும். தண்ணி வண்டினா தண்ணி விற்கிறாரா? தண்ணி குடிக்கிறாரு. ஓ, அதான் தண்ணி வண்டி. எந்த டைம் ஏவன் டைமில் 10 ரூபா கிடைக்குதா எடுத்து குடிச்சிடுவான். இல்லை 10 ரூபா கிடைக்குதா எடுத்து குடிச்சிடுவான். ஓகே, நன்றிம்மா. எந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறீங்க. தைரியம் தான் சார். எனக்கு எப்பயுமே எந்த ஒரு நாளும் போய்க்கிறேன் சார். டில்லி போய்க்கிறேன், பெங்களூர் போய்க்கிறேன், கேரளா போய்க்கிறேன் சார். நான் போகாத ஒரு பாபாய் மட்டும்தான். 12 வயசுல நான் டில்லிக்கு போனேன், பஞ்சாப் போனேன். எதுக்கு? சம்பாதிக்க தான் சார். பிள்ளைங்கள்ட்ட தான் போனேன். பிழைக்க வழியில் எனக்கு நிலப்பழம் கிடையாது. வீடு வாசல் தான் எங்கள் மாமனார் கொஞ்சோண்டு வீடு தான் வச்சார். அதை நான் 5 மக்களை பெற்று அதுங்களை வளர்த்து அதுங்களுக்கு வாரம் சரிமை ஒன்று 5 பவுன் 6 பவுன் அப்போதைக்கு போட்டு அதை முடிச்சு கொடுத்தேன். இப்போ பெரிய பையன். வயசு என்னப்பா? 52 வயசு. 52 இருந்தாலும் தளராம வேலை செய்கிறீங்க. ஆமாம் சார். நன்றி. கலந்துட்டோம்னா நம்ம யார்ட்டு சார் போக முடியும்? அப்படியா? நம்ம கையில் உழைப்பு இருந்தால் தான் நம்ம துணிச்சலாக ஒரு கப்பு டீ குடிக்கலாம். அவர் வாங்கி தருவாங்க. என் பிள்ளைங்களுக்கு கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன். உங்கள் கை உழைப்பு தான். என்னோட உழைப்பு தான். நான் யாரையும் நிற்க மாட்டேன். போய் எனக்கு உண்மையாக எங்கள் பங்காளி கூட நான் குழம்பு போட்டு நிற்க மாட்டேன். நன்றி.